அல்லு அர்ஜுனை ஏன் கைது செய்தீர்கள்? மக்கள் பெரும் கோபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கேள்வி கேட்ட தொகுப்பாளருக்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கொடுத்த பதிலடி தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியான புஷ்பா 2 திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படம் 1000 கோடி வசூலை கடந்து திரையரங்குகளில் ஓடி வருகிறது. இதற்கிடையேதான் நேற்று முன்தினம் அல்லு அர்ஜுன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். ஹைதராபாத்தில் உள்ள வீட்டில் நுழைந்து அவரை போலீசார் கைது செய்தனர். ஹைதராபாத்தில் உள்ள தியேட்டரில் புஷ்பா 2 படத்தை பார்க்க அல்லு அர்ஜுன் சென்றபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் ரேவதி என்ற 35 வயது பெண் இறந்தார். இது தொடர்பாக அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர். அதன் பிறகு தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அல்லு அர்ஜுன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த தெலுங்கானா உயர்நீதிமன்றம் அவருக்கு 4 வாரம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இருப்பினும் ஜாமீன் தொடர்பான ஆவணங்கள் சிறை அதிகாரிகளுக்கு உடனடியாக கிடைக்காததால் அல்லு அர்ஜுன் கைதான வெள்ளிக்கிழமை அன்று இரவில் சிறையில் இருந்தார். அதன் பிறகு நேற்று காலையில் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில்தான் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியிடம் செய்தியாளர் ஒருவர் நடிகர் அல்லு அர்ஜுன் குறித்து கேள்வி கேட்டார். இப்போது மிகப்பெரிய தெலுங்கு ஸ்டாரை கைது செய்துள்ளீர்கள், மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன இது அரசியல் சூப்பர் ஸ்டார், நமது பிலிம் சூப்பர் ஸ்டாரை கைது செய்து விட்டீர்கள் என்று பேசுகிறார்களே என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு ரேவந்த் ரெட்டி, இல்லை, நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள், யாரும் அப்படி பேசிக்கொள்ளவில்லை என்றார். அதற்கு செய்தியாளர், போராட்டங்கள் நடக்கிறது சார் என்றார். இதை கேட்ட ரேவந்த் ரெட்டி, போராட்டங்கள் எல்லா இடங்களிலும் எதற்காவது நடந்து கொண்டிருக்கும், ஓரிடத்தில் 10-20 பேர் இருந்தால் அதற்கு பெயர் போராட்டம் அல்ல. மேலும் அவர்கள் அனுமதி வாங்காமல் போராட்டம் செய்தால் அவர்களும் ஜெயிலுக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஒருவரை ஜெயிலுக்கு கொண்டு சென்றதற்கு எத்தனை பேச்சு பேசுகிறீர்கள், ஆனால் ஒரு பெண் தன் உயிரை இழந்து இருக்கிறார், அவரை பற்றி நீங்கள் ஒரு துளியும் கவலைப்படவில்லை. அந்த பெண்ணின் குடும்பம் எப்படி இருக்கிறது, அந்த பெண்ணின் மகன் வந்து அம்மா எங்கே என்று கேட்கும்போது அம்மா இல்லை என்று எப்படி சொல்ல முடியும், அவள் வாழ்க்கை எப்படி செல்லும், இது குறித்தெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. சினிமாவில் நடிப்பது அவரது வேலை, பைசா குறைவாக வரப்போகிறது அல்லது அதிகமாக வரப்போகிறது என்றால் உங்களுக்கோ எனக்கோ என்ன லாபம், சொல்லுங்க பார்ப்போம். அவர் இந்த நாட்டிற்காக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நின்று சண்டையிட்டு வெற்றி பெற்றாரா, படம் நடிக்கிறார், பணம் சம்பாதிக்கிறார் என்று கூறினார். தற்போது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கொடுத்த பதிலடி தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.